தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 35வது வசனம், மீண்டும் 10வது அதிகாரம் 1வது வசனம், மீண்டும் 5லிருந்து 8 முடிய உள்ள வசனங்கள். இன்றைய நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணியை கொடுக்கின்றார். முதலாவதாக அவர் நகர்ப்புறங்கள், ஊர்கள், கிராமங்களில் உள்ள நோயாளர்களையும், பேய் பிடித்தவர்களையும், துன்பப்படுகிறவர்களையும் குணப்படுத்துகின்றார். அடுத்தபடியாக தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். மூன்றாவதாக விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள் என்று கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள், சீடர்கள். நாம் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பம். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. நாம் மனம் மாற வேண்டும். நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்து அவர் நமக்கு விட்டு சென்ற அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதே இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. இந்த புதிய நாளிலே நாம் இறைவனோடு சேர்ந்து அவருடைய நற்செய்தி பணிக்கு நம்மையே நாம் தயார் செய்வோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். இறைவன் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர். அவர் நம்மை என்றும் அன்பு செய்து கொண்டிருக்கின்றவர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் அவருடைய பணியை செய்வோம். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் பரிவு உள்ளவர், அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றவர் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளில் நாம் நம்முடைய பணியை ஆரம்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.